வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற 10 சென்டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்பான். அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்பான். இப்போ நீங்கள் ஸ்கூலில் கூட பார்த்துருக்கலாம். எந்த இது பேசினாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையிட்டே இருப்பார். தெரியுமா, எதுவுமே எல்லாமே தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரியே இருப்பார். அப்புறம் என்ன சொல்லுவோம், அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நடிப்பான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he pretends to know everything. he pretends to know everything அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவள் எப்பவும் பேசிகிட்டே இருப்பாள். அவள் எப்பவும் பேசிகிட்டே இருப்பாள். இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, she always keeps on talking. she always keeps on talking அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, மறக்காமல் மழை கோட்டு போட்டு வா. மறக்காமல் மழை கோட்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ரெயின் வர சுச்சுவேஷன் மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கி, நடந்து போகிறதா இருந்தால் கொடை கொண்டு போகலாம். ஆனால் நம்ம பைக்கில் போகிறதா இருந்தால் கோட்டு தான் போடுவோம். அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க, மழை வர மாதிரி இருக்குது, மறக்காமல் ரெயின் கோட்டு போட்டு வா, இல்லை மழை கோட்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க தானே. இது எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, டோன்ட் ஃபர்கெட் டு வியர் ரெயின் கோட். டோன்ட் ஃபர்கெட் டு வியர் ரெயின் கோட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, பெரும்பாலான இந்திய பெண்கள் சேலை தான் கட்டுறாங்க இல்லைனா உடுக்குறாங்க எப்படின்னு சொல்லிக்கலாம். பெரும்பாலான இந்திய பெண்கள் சேலை தான் கட்டுறாங்க இல்லைனா உடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, இந்தியன் விமன் மோஸ்ட்லி வியர் சாரீ. இந்தியன் விமன் மோஸ்ட்லி வியர் சாரீ அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஈர துணியை கட்டாத இல்லைனா ஈர துணியை உடுக்காத இந்த மாதிரி சொல்லலாம். இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, டோன்ட் வியர் வெட் கிளாத்ஸ். டோன்ட் வியர் வெட் கிளாத்ஸ். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் துணியை மாற்றிட்டு வரேன். நான் துணியை மாற்றிட்டு வரேன். சிலவங்க சொல்லுவாங்க நான் துணியை மாற்றிட்டு வரேன்பாங்க, சிலவங்க நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேங்கம்பாங்க. எல்லாம் ஒன்று தான். இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, ஐ வில் கம் ஆஃப்டர் சேஞ்சிங் மை ட்ரெஸ். ஐ வில் கம் ஆஃப்டர் சேஞ்சிங் மை ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இந்த கோட்டில் தண்ணி போகாது. இந்த கோட்டில் தண்ணி போகாது. தண்ணி போகாது மீன்ஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி வந்து உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகாது அப்படிங்கிறதான் மீனிங். இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, இட் இஸ் ஏ வாட்டர் ப்ரூஃப் கோட். இட் இஸ் ஏ வாட்டர் ப்ரூஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, திஸ் ட்ரெஸ் இஸ் எ லிட்டில் டைட் ஃபார் மீ. திஸ் ட்ரெஸ் இஸ் எ லிட்டில் டைட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, என்னுடைய ஷர்ட் அவன் ஷர்ட் மாதிரி இல்லை. என்னுடைய ஷர்ட் அவன் ஷர்ட் மாதிரி இல்லை. இது எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, மை ஷர்ட் இஸ் நாட் லைக் ஹிம். மை ஷர்ட் இஸ் நாட் லைக் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நேற்று அவள் பட்டு புடவை கட்டியிருந்தா. நேற்று அவள் பட்டு புடவை கட்டியிருந்தா. சப்போஸ் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போது நேற்று அதாவது யூஸ்வலாக பக்கத்து வீட்டு யார்கிட்ட பேசும்போதெல்லாம் அம்மா அவள் நேற்று பட்டு புடவை கட்டி வந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, yesterday she had worn a silk saree. yesterday she had worn a silk saree அப்படின்னு சொல்லலாம்.